ஜீவனோ ஜீவனுள்ள தேவனை எட்டர்னல் காடை நாங்கள் ஆராதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கத்தக்கதான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லுமா, எனக்கு தேவன் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். நாங்கள் மரித்தாலும் பிழைத்திருக்கிறோம், மரித்தாலும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாங்கள் மரணம் உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்லி மரணத்தை விழுங்கினவராய் நான் அடிக்கடி சொல்றேன். ஏன் அப்படின்னா, மரணத்தை விழுங்கினவராய் சாவாமை உள்ளவராய் அவர் இன்றும் நமக்காக பரிந்து பிதாவினிடத்திலே அவருடைய வலது பாரசத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறாய் மாத்திரமல்ல, நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகள் ஏறெடுக்கிறதான விண்ணப்பத்திற்கு நான் பதில் தர வேண்டும். என்னுடைய பிள்ளைகள், நீங்க பிரியமான தேவஜனங்களே, எந்த மதத்தினருக்கும் ஒரு ஸ்லாக்கியம் கிடையாது. என்ன ஸ்லாக்கியம் கிடையாதுன்னா, இஸ்லாமியர்கள் நம்ம அதாவது பக்தியில அதிகமாக இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள் என்று நம்ம அனைவருக்குமே தெரிந்தது. அவர்கள் தொழுகையிலே சரியாக இருப்பார்கள். என்ன நேரம் எந்த இதா இருந்தாலும் அவங்க கரெக்டா போயிடுவாங்க கடையை சாத்திட்டு. அப்படி என்பது ஏறத்தாழ அனைவருக்குமே நாம் அறிந்த விஷயங்கள் தான். ஆனால் குர்ஆனே சொல்லுகிறது, அவர்களுக்கு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உரிமை கிடையாது. யார? அவர்களுடைய கடவுள அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன இல்லைங்க? பிரைஸ் தி லார்ட். இருக்கிறவங்க சொல்லுங்களேன். அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யாருக்கும் என்ன கிடையாது? உரிமை, சுதந்திரம் கிடையவே கிடையாதுன்னு நம்ம சொல்லல, குர்ஆனே சொல்லுகிறது. ஆமென். அவர் அல்லாஹ் வந்து எதையும் பெறவில்லை, எதையும் பெற்றுக்கொள்ளவும் இல்லை அப்படி என்று சொல்லுகிறார்கள். பிரியமான தேவஜனங்களே, இதை நாம் சொல்லல, கிறிஸ்தவர்களாகிய நாம் சொல்லல, யார்தான் சொல்றது? குர்ஆனே இதை சொல்லுகிறது. அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக தேற்றலமானாகிய நமக்குள்ள இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன்! அது மாத்திரமல்ல, அப்பா பிதாவே, அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, பயத்தின் ஆவியை நான் உங்களுக்கு தரல, மாறாக என்ன ஆவியை தந்திருக்கிறார் நமக்கு. எடுக்கிறீங்களா? அப்பா என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கும். மத்த எந்த ஜாதிக்கும், எந்த ஜனத்துக்கும், எந்த கோத்திரத்துக்கும், எந்த குலத்துக்கும் இல்ல. ஆனால் தேவனை ஆராதிக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை பிரித்தெடுத்த, அந்த காலத்தில் இருந்ததான நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்ததான, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்ட ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இந்த உலகளாவிய அளவிலே மாத்திரமல்ல, உன்னதத்திலும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுறீங்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை God has given us such a wonderful inherit word of God. ஆண்டவர், நீங்களும் நானும் we are the people to inherit. நீங்களும் நானும் தான் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. தேவனுக்கு யார் தான் சுதந்திரவாளிகள்? நீங்களும் நான் தான் சுதந்திரவாளிகள். பிரியமான தேவஜனங்களே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எவ்வளவு பேர் நாம் நெருக்கத்துல கூப்பிடுறாங்க? அல்லேலூயா. நம்முடைய நெருக்கத்திலே இந்த காலை வேளையில கூட அருமையான சிஸ்டர் சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, அது பெரிய இழப்பு. ஒரு நபரை நாங்க இழந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளால அதை ஈடுகட்டவே முடியாது. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகல. அப்ப 2014 என்னுடைய தாயாருடைய அம்மா இறந்து போனாங்க, என்னுடைய அம்மாச்சி. அப்ப அவங்க நம்ம என் மேல ரொம்ப அதீத பாசம். என்ன ஒரு பேரன் போலலாம் என்ன ஒரு நாளும் நடத்தினது கிடையாது. ஒரு மகனாக தான் என்னை வளர்த்தாங்க. ஏன்னா எங்க அம்மாச்சிக்கு 3 பெண் பிள்ளைகள் தான். எங்க அம்மா, என்னுடைய பெரியம்மா, என்னுடைய சித்தி. ஆக 3 பெண் பிள்ளைகள் தான். எங்க அம்மாச்சி டீச்சரா இருந்தாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையிலேயே குழந்தையில நாங்கள் அம்மாச்சி வீட்டில் இருந்து தான் நான் வளர்ந்தேன். எங்கள் அம்மா பக்கத்துல தான் இருந்தேன். சர்ச்சில் அப்பாவோட சர்ச் அந்த சைடு, சர்ச்சும் வீடும் அவங்க அந்தாண்ட இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம். ஸோ இப்படி நான் அம்மாச்சி கூட தான் இருந்தேன் சின்ன பிள்ளையிலிருந்து. ஏறத்தாழ எனக்கு 3 மாசமோ என்னமோ அப்படி விவரம் தெரியாத நாட்கள்லேருந்து கூட தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வர்றது நான் கெஸ்ட் போல தான் வந்துட்டு போவேன். அப்படி
இருந்தேன். கடைசியில மரண தருவாயில கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடைசி மட்டும் என்னுடைய பேரன் கூட இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லி, எங்க வீட்ல தான் அது இருந்துட்டு இறந்தாங்க. கடைசியா நான் எங்க வீட்ல தான் 2 மணிக்கு நைட் இரவு நான் அப்பதான் வெளியில போயிட்டு வரேன். சிஸ்டர் வந்து அப்பதான் வந்து குளிச்சிட்டு இருக்கேன் நானு. சிஸ்டர் வந்து கதவ தட்டி உடனே வாப்பான்னு கூப்பிடுறாங்க. மரித்து போனாங்க. 89 வயசு, 88 வயசுல மரித்தார்கள் அவர்கள். ஆனா, அந்த இழப்பு என்பது நாங்க எல்லாருமே போனோம். போயிட்டு எங்க சொந்த ஊர்ல அடக்கம் பண்ணிட்டு தான் நாங்க வர்றோம். வர்ற வரைக்கும் அது நான் இன்னொன்னு சொன்னா, அவங்கள அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் எல்லாரையும் கொண்டு வந்து வீட்ல விட்டுட்டு, திரும்ப நான் கல்லறைக்கு போயி, கல்லறையிலேயே தான் படுத்திருந்தேன். படுத்துட்டு மறுநாள் காலைல எல்லாம் எல்லாம் என்ன தேடிட்டு இருக்காங்க. மறுநாள் காலைல வந்து அப்பா வந்து என்ன கல்லறையில வந்து கூட்டு போனாரு. அந்த மாரி அவ்ளோ பாசமா இருக்கிறது ஒரு சூழ்நிலைமை. அது நாங்க திரும்ப எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே தான் அதோட எல்லாரும் இருக்கும்போது தெரியல. நாங்க எங்க சென்னைக்கு வந்த உடனே தான் எங்க வீட்ல சென்னையில தான் இருந்து மரிச்சு போனாங்க. அப்போ அவங்க அந்த ரூம்ல போனாலே எங்களுக்கு அவங்க இருக்கிற மாரி இருக்கும். என்னடா இது கூப்பிடுற மாரி இருக்கும். பிள்ளைகளாகட்டும், அம்பிகாவாகட்டும், நானாகட்டும் அது சுத்தி, சுத்தி எங்களுக்கு அதே ஒரு நினைப்பாகவே இருந்தது. ஏன் நான் சொல்றேன்னா, அது வந்து அந்த ஆறுதலை யார் தான் தர முடியுங்க? மனுஷர்கள் ஒரு நாளும் தர முடியாது. மனுஷர்களுடைய தேறுதலான வார்த்தைகள், மனுஷனுடைய தேறுதலான ஆ மனுஷர்களால் இது கூடாதுதான். ஆமென். வேதாகமே அப்படிதான் சொல்லுது. மனுஷர்களால் இது கூடாதுதான். ஆனால் என் தேவன் உங்களுக்கு ஆறுதலையும், சமாதானத்தையும் இந்த கால வேளையில ஒவ்வொருவருக்கும், அருமையான சிஸ்டருக்கும், அவருடைய குடும்பத்திற்கும் மாத்திரமல்ல, இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் கர்த்தர் வானத்திலிருந்து அவருடைய பொக்கிஷசாலையாகிய, பண்டகசாலையாகிய அந்த இடத்திலிருந்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், நித்திய மகிழ்ச்சியும் உங்கள் தலைமேல் தங்கும்படியாக இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஊழியனாக, ஒரு சகோதரனாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பிரியமான தேவஜனங்களே, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு காலை வேளையில கூட நமக்கு எத்தனையோ பேருக்கு நமக்கு நெருக்கங்கள் இருக்கும். எத்தனையோ பேருக்கு அங்கலாய்ப்புகள் இருக்கும். எத்தனையோ பேருக்கு தேவைகள் இருக்கும். ஆனா, நம்ம யார்ட்டயுமே சொல்ல முடியாது. ஏன்னா, சில நேரங்கள்ல இந்த விண்ணப்பம் சொன்னா என்ன நம்மள பத்தி நினைப்பாங்க அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். யார்ட்டயும் ஈவன் வி குட்ன்ட் ஏபிள் டு ஷேர் அவர் டு ஷேர் டு அவர் ஃபிரெண்ட்ஸ். நம்ம சொ சொந்த பந்தங்கள்ட்டயோ, நண்பர்கள்ட்டயோ, உற்றார் உறவினர்ட்டயோ, சில வேளைகள்ல கணவன் மனைவிட்ட கூட கணவன் மனைவிக்கு சொல்லாமல் இருப்பது, மனைவி கணவனிடம் சொல்லாமல் இருக்கக்கூடிய அளவில மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுடைய உள்ளத்தின் நினைவுகளை வகையறுக்கிறவராயிருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆனால் என் தேவாதி தேவனோ உங்களுடைய நெருக்கத்திலே உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறோம்? என் தேவன் என்னை பார்க்கிறார். என் உள்ளத்தை பார்க்கிறார். என் காயத்தை கட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வேலையே அதாங்க. காயப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவே அல்ல. காயம் கட்டுகிறவர். ஆமென். அவர் பரம வைத்தியர். ஆமென். எத்தனை பேர் நம்ம அதை விசுவாசிக்கிறோம்? இந்த காலை வேளையில நான் ஆராதிக்கிற தேவன் காயம் கட்டுகிற தேவன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? என் தேவன் நல்ல சமாரியன். ஆமென். விட்டுட்டு போறதே இல்லைங்க. நம்ம நம்ம நெருக்கப்படுற வேலையில துடிதுடித்து கொண்டிருக்கிறதான வேலையில எரியோவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா எரியோவுக்கு போன மனுஷன அடிச்சு போட்டாங்க கல்லர்கள். அடிச்சு போட்டது அத அத பார்க்கிறோம். அடிச்சு போட்டத போட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஆசாரியர் வந்தாரு. எல்லாரும் வந்தாங்க. கடைசில தான் நல்ல சமயர் 3வது தான் வராரு. அவர் வந்த உடனே அவரோட இதுல இருந்ததான கா அவர் என்னென்ன வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையும் அவருக்கு குடுத்து, காயம் கட்டி, அவர கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்துட்டு என்ன அப்படித்தானே வேதாகமத்துல இருக்கு. மருத்துவமனையில சேர்த்துட்டு, அப்ப அந்த இடத்துல காசையும் குடுத்து, காசு பத்தலன்னா, நான் என்ன பண்றேன்? நான் இன்னும் காசு தரேன் அப்படின்னு சொல்லி,
நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் காயப்பட்டு துடித்து கொண்டிருக்கிற வேளையில நம்மளை பார்த்து நம்முடைய உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், நம்முடைய தோழர்கள், ஏன் நாம் நெருங்கிய பழகிய அநேகர் நம்மை பார்த்து ஒருவேளை ஒதுங்கி போயிருக்கலாம். சொல்லுவது புரியும்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்து ஒதுங்கி போய் நமக்கு ஏன்டா பிரச்சனை, இந்த இந்த பிரச்சனையில நம்ம போய் ஏன்டா தலையிட்டு நமக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அநேகர், ஏன் நம்ம உடன் பிறந்தவர்கள் கூட நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் நம்மோடு கூட என்றும் ஜீவிக்கிறவர், ஆமென், நம்மை ஜீவனுள்ள தொகையிலே இன்றைக்கு காலை வேளையிலே ஆராதிக்கும்படியாக, அவரை தேடும்படியாக, அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக, ஜீவனுள்ள தேசத்திலே ஜீவனுள்ள தொகையிலே நம்மை நிறுத்தி நம்மை பாதுகாத்திருக்கிற ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் ஜீவனுள்ளவராய், அவர் உங்களோடும் என்னோடும் இன்றைக்கு மாத்திரமல்ல சதா காலங்களிலும், ஆமென், நம்மோடு கூட இருக்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். மரணம் பரியந்தம் மாத்திரமல்ல, மரணத்துக்கு பிறகும் நித்தியத்திலே நம்மை நடத்த, இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய், போதுமானவருக்கு அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, அதான் இந்த இடத்துல சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லும் போது அழகாக சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். நெருங்கி வந்து அவர் நமக்கு உதவி செய்கிறார், உதவி செய்திருக்கிறார், இனிமையும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் உண்டாக்கினத்தில் மாத்திரம்தான் எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதாகம் சொல்லுகிறது. பிரியமான தேவஜனங்களே, இந்த காலை வேளையில நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறது, நாங்கள் தீங்கை காணாது இருப்போம் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நான் செய்கிறதான ஊழியங்கள், என் பிள்ளைகள், என்னுடைய தேசம், என்னுடைய கிராமம், என்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் கரத்திலே நான் தந்திருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய அவருடைய கரத்திலே நான் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை தாயின் கருவறையில என்னுடைய எலும்புகள் உருவாகத்துக்கு முன்னே என்னை தெரிந்தெடுத்தவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர். உலகம் தோற்றுவதற்கு முன்னே பிஃபோர் the foundation of the world அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகம் ஃபவுண்டேஷன் ஆகிறதுக்கு முன்னே, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னே, உலகம் தோற்றுவதற்கு முன்னே தமிழ்ல இருக்குது. உலகம் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னே கர்த்தர் உங்களையும் என்னை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? தெரிந்து வைத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே கலங்காதே, நெருக்கத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முதலாவது நெருக்கத்திலே, என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். வாழ்க்கை என்றதான படகுல, பிரியமான தேவஜனங்களே, சீஷர்கள் எல்லாம் படகுல போயிட்டு இருந்தாங்க. அப்போது பெரிய அலைகள், பெரிய கொந்தளிப்பு, பெரிய காற்று எல்லாம் வந்தது. ஆனால் யாரு கூட இருந்ததை மறந்து போனாங்க. யாரு கூட இருக்கிறார்? அப்பதான் அற்புத அடையாளங்களை பார்த்துட்டு தான் வராங்க. ஆமென். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்கதான் இருக்கிறாரு? அதே படகுல தான் இருக்கிறாரு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை என்றதான படைகள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஆமென். அவர் தூங்கி கொண்டிருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனா அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன், அவர் உறங்குறதும் இல்லையா, தூங்குறதும் இல்லையா. அல்லேலூயா. என்னுடைய தேவன் அவ்வளவு நல்ல தேவனுங்க. அவர் உறங்க மாட்டார், நம்மை காக்கிறதற்காக. ஆமென். அவர் பட்சிக்கிற அக்னி போல நம்மை பாதுகாக்கிறார். அவ்வளவு பெரிய நல்ல தேவன். அவருடைய புயம் நம்மை தாங்குகிறது. அவர்தான் நமக்கு தஞ்சம். அதேதான் சங்கீதக்காரன் நீங்க எழுதும்போது எழுதுறார். 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என்
உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன. எத்தனை வேளைகள்ல உங்களை மரண கட்டுகள் சுற்றி கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில ஓர் இயந்தரலபா ஷபல் இயந்தரலதரபா என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில மரண கட்டுகள் போல பிரச்சனைகள் நம்மை நெருக்கினாலும், எத்தக்கம் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், இந்த காலை வேளையில கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? எனக்கு சொல்லலாம், உங்களுக்கு சொல்லலாம். யாராவது ஒரு நபருக்கு இந்த வார்த்தைகள் கட்டாயமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். பிரியமான தேவ ஜனங்களே, மரண கட்டுகள், எத்தனை மரண கட்டுகள் நம்மை சுற்றி கொண்டிருந்தாலும், எத்தனை நெருக்கம் மரண கட்டுகள் போல நம்மை நெருக்கினாலும், இந்த காலை வேளையில கூட மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர் என்று நாம் வேதத்திலே பார்த்தோம், வாசித்தாங்க. பிரியமான தேவஜனங்களே, மரண கட்டுகளை என்னை சுற்றி கொண்டன. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், மரண கட்டு என்னை சுற்றிருச்சு, பாதாள சொல்றாரு பாருங்க, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. எத்தனை நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா இந்த காலை வேளையில? இது நடக்கல, அது நடக்கல, இந்த பிரச்சனை வந்து தலை தூக்கிடுச்சு, அந்த பிரச்சனை வந்து மேலோங்கிடுச்சு. இல்ல, அல்லேலூயா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? என் பெலனாய் இருக்கிறார், என் இரட்சகராய் இருக்கிறார், என் தேவனாய் இருக்கிறார், நான் அடைக்கலம் புகும் துருகமாய் இருக்கிறார், என் கேடகமாய் இருக்கிறார், என் இரட்சண கொம்பா இருக்கிறார், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். ஆகையினால துதிக்கு பாத்திரராகிய அவரை நோக்கி என்னுடைய நெருக்கத்தில நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் தைரியமா அவருடைய சொல்லுமா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். மரண கட்டுகளே வந்தாலும் சரி, திருச்சுர பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டாலும் சரி, பாதாள கட்டுகள், அடுத்து சொல்ல 5ஆம் வசனத்துல, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. இந்த காலை வேளையில நம்முடைய பிள்ளைகள் மேல எத்தனையோ எரிச்சல்கள், பொறாமையின் ஆவிகள், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இந்த காலை வேளையில இந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறதான ஊழியத்தின் மேல பொறாமையின் ஆவி அல்லது எரிச்சலின் ஆவிகள் அல்லது வன்கண்ணின் ஆவிகள் நம்முடைய பிள்ளைகள் மேல, குறிப்பா நம்முடைய பிள்ளைகள் மேல இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்கிற காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவஜனங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவருடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும்னு சொன்ன தேவாதி தேவனே, என்னுடைய பிள்ளைகள் மேல அநேகர் வன்கண்ணின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் ஆண்டவர் நிச்சயமா சொல்றாரு. பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. தேவனுடைய வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும்னா கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அரிய பெரிய மாற்றங்களை, அரிய பெரிய காரியங்களை, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் ஓடோடி வந்து எனக்கு உதவி செய்து மாத்திரமல்ல, மரண கட்டுகள் சுற்றி கொண்டது உண்மைதான், பாதாள கட்டுகள் சுற்றி கொண்டது உண்மைதான், மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது உண்மைதான். ஆனாலும் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில், நன்றாக அந்த வசனத்தை கடைசி லைனை மாத்திரம் பாருங்களேன், அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த காலை வேளையில நாங்கள் ஏறெடுக்கிறதான எல்லா ஜெபங்களும் ஆண்டவருடைய செவிகளில் போய் ஏறத்தக்கதான அபிஷேகத்தை, ஆவியானுடைய பலமுள்ள அந்த பலத்தை யார் தான் எங்களுக்கு தரணும்? ஆண்டவர் தான் எங்களுக்கு தரணும். ஆமென். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் எப்படி ஆகும்? என் ஆவியினால் ஆகும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல்ல நாம் வாசிக்கிறோம். ஆமென். உங்களுடைய வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், முதியோர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள், உங்களுடைய மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க?
சொப்பனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனம், வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், நம்முடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் தைரியமா ஒரு அல்லையா சொல்லுமா? நம்முடைய இளைப்பில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் அதிகாரம் ஏதோ பொய் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம்லாம் இல்ல. தேவன் சொல்லுகிற காரியங்களை மக்களுக்கு எடுத்திருக்கிற கருவிகளாக, மக்களுக்கு பிரசங்கிக்கிற கருவிகளாக, சத்தியத்தை சத்தியமா let them be bold in Christ. ஆமென். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தைரியம் உள்ள பிள்ளைகளாக, பலவான்களாக, ஆமென், கர்த்தருடைய மனவாட்டிகளாக, தேவனுடைய மனவாட்டிகளாக, மணவாளனை சந்திக்க இருக்கிற மனவாட்டிகளாக நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் படைத்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், உருமாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் என்னுடைய மணவாளன், அவரை நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை என்னங்க சத்தத்தை காணோம்? நம்மளாம் அவரை சந்திப்போம், தைரியமா சொல்லுவோம். அல்லேலூயா. சந்திப்போம். எங்களுடைய நெருக்கத்துல நாங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். ஆகையினால எங்களுடைய சூழ்நிலையில மாற்றின இன்னைக்கு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றது, கடைசி காலம் இல்ல பிரதர், கடைசி காலம் இல்ல சிஸ்டர், கடைசி நொடிகளிலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மறந்து போக வேண்டாம். இதெல்லாம் தேவனுடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா பலவீனங்களிலிருந்தும், சோர்வுகளிலிருந்தும், அசதைகளிலிருந்தும் சோர்ந்து போவனுக்கு அவர் என்ன பண்றாரு? பலனை தருகிறார். சத்துமில்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை தருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து சட்டைகள் அடித்து அவர்கள் மேலே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கழுகுக்கு சமமாய் உங்களுடைய வயது வாழ வயது போல ஆகும். கழுகை போல நீங்கள் உயர 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 நீங்கள் பலுகி பெருகி உயர நீங்கள் பறக்கத்தக்கதான ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அது மாத்திரமல்ல, நாங்கள் வேதத்துல வாசிக்கிற இதே தாவீதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு. தாவீது வர 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 ஓரி பாபா ஷபால் யாந்தரபா வர வர விருத்தி இடம்தான் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்கள், இந்த காலை வேளையில இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான, ஆவியாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் வேதத்திலே வாசித்த வண்ணமாக என் ஜெபத்தை அவர் தமது ஆலயத்திலிருந்து நான் அவரை கூப்பிட்டேன், ஆலயத்திலிருந்து நான் அபயவிட்டேன், நெருக்கத்திலே கூப்பிட்டேன். ஒருவேளை நம்ம சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்ம சர்ச்சுக்கு போறதை விட்டு விடாமல், சபைக்கு போகிறத விட்டு விடாம, தேவனுடைய ஆலயத்துல நாம் போய் சொல்லுகிறதான காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தருகிறார், தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அந்த காலை வேளை சொல்லுகிறார், மகனே மகளே, நீ விசுவாசிக்கும் பொழுது நீ அரிய பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல, நீங்கள் செய்கிறதான எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், கர்த்தர் உங்களை போஷிக்கிற விதத்தை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ள வாழ்கிறதான வாழ்க்கை பாடு உள்ள வாழ்க்கை தான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் பாடுகள் மத்தியில வெற்றியை காணத்தக்கதான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பாடுகள் உண்டுதான், பிரச்சனைகள் உண்டுதான், வேதனைகள் உண்டுதான், ஆனால் நெருக்கம் உண்டுதான். ஆனால் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது எனக்கு அவர் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, அந்த நெருக்கத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் காலடிகளை உறுதிப்படுத்தி கண்மலையில் மேல் என்னை நிறுத்தி அழகு பார்க்கிற தேவன் அவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உற்றார் உறவினர்கள் பொறாமைப்படுவாங்க, ஆனா என் தேவன் நம்மை பார்த்து அல்லேலூயா என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். என் பிள்ளை, ஆமென், தட் இஸ் வாட், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் அழகு. அல்லேலூயா. நாங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் அவரை நாம கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரே தஞ்சம், அவரே கோட்டை என்று சரண்டர் ஆகும்போது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நான் வேதத்துல வாசிக்கிறோம், பிரியமான தேவ ஜனங்களே, ஒரே ஒரு அந்த காரியத்தை நான் சொல்றேன். நான் அதே அதிகாரத்துல
17ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. நெருக்கத்திலே நாம் இருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? கர்த்தர் உங்களுக்கு விசாலமான இடத்தை தருகிறார். ஆமென். யாரெல்லாம் நீங்க நெருக்கப்படுகிறீங்களோ, God going to establish or enlarge your territory. I don't know. ஆண்டவர் யாருக்காக சொல்ல தெரியல. கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆவிக்குரிய எல்லைகளா இருக்கலாம், பொருளாதார எல்லைகளா இருக்கலாம், அல்லது சரீரத்தின் காரியத்தின் எல்லைகளா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய காரியத்தின் எல்லைகளா இருக்கலாம். God is going to enlarge your territory. ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். நெருக்கம்தான், அதாவது நெருக்கத்திலிருந்து நாம் கூப்பிடும் போது நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னை விசாலத்திலே கொண்டு போய் வைக்க போகிறார். என்னுடைய எல்லா இடத்திலிருந்தும் என்னங்க சத்தியத்தை காணோம், கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குவார். எப்பொழுது? நாம் கூப்பிடும் பொழுது. நான் பேசுறது கேக்குதுங்களா? பிரைஸ்லா வேலை கேட்கலையா? தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நம்முடைய நெருக்கத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், அவர் நம்முடைய மேல பிரியமா இருக்கிறார். எனக்கு நேரி எதிரிட்டு வந்தவர்கள் எல்லாம் ஓடி போனாங்க. ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருக்கிறார். நமக்கு ஆதரவாக இருக்கிறவர் யாருங்க? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவனை, சர்வ வல்லமை. He is the God of El Shaddai. அவருக்கு அநேக பேர்கள் உண்டு. ஜெகவா ஜைரா, ஆமென், ஜெகவா எலோஹிம், எத்தனையோ பேர் இருக்குங்க. அவருடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அசைக்கவும் முடியாது, ஒன்னும் பண்ணவே முடியாது யாரும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is the God of El Shaddai. ஆமென். யூதாவின் ராஜ சிங்கம். நான் அதான் சொல்லேன், சிங்கத்துடைய பிள்ளைகள் எப்படிதான் இருக்கணும்? சிங்கம் போலதான் இருக்கணும். சிங்கம் போல இல்ல, சிங்கமாகவே இருக்கணும். ஆமென். பிசாசு தான் யாரு? சிங்கம் போல. ஆனா நீங்களும் நானும் எப்படி அல்ல, சிங்கம் போல அல்ல, சிங்க குட்டிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிங்கத்தினுடைய பிள்ளைகள் எப்படிதான் இருக்கணுங்க? எலியா இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? சிங்கம் குட்டி போட்டுச்சுன்னா சிங்கமா தான் இருக்கும், மாறி பிறக்க முடியாது. யானை குட்டி போட்டுச்சுன்னா யானையா தான் இருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டா மட்டும் போதாது, அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எந்த பசித்தாலும் புலி என்ன தின்னாதான்? புலி என்ன தின்னாதுங்க? பசித்தாலும் புலி புல்ல தின்னா. அப்படி வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக. ஏன்னா அது பசிச்சாலும் நம்ம அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் பசிச்சாலும் சாப்பிடக்கூடாதுன்னு பிரதர் சொல்றாரா? அப்படி சொல்லல. அல்லேலூயா. நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக தேவன் மேல, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். ஆமென். ஆமென். என் தேவன் ஏதாகிலும் எனக்காக செய்திடுவார். நான் எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும், எந்த ஆபத்திலே நான் இருந்தாலும், எந்த பண பற்றாக்குறையில நான் இருந்தாலும், என் தேவன் எனக்காக ஏதாவது செய்திடுவார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? என்னுடைய துன்பத்தின் மத்தியில, என்னுடைய துயரத்தின் மத்தியில, என்னுடைய வியாதியின் மத்தியில, என்னுடைய கலக்கத்தின் மத்தியில, என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில என் தேவன் எனக்காக அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் துணிச்சலா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. We have to be our God is a possessive God. நான் அடிக்கடி சொல்றேன், கர்த்தர் ஒரு பொசசிவான, நம்முடைய தேவன் பொசசிவான தேவன். இது என்னுடைய பிள்ளை என்பதுல அவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். அதே போல நீங்களும் என் அப்பான்றதுல வைராக்கியம் பாராட்டும் பொழுது, இது என்னுடைய பிள்ளை என்பதுல அவர் வைராக்கியம் பாராட்டுவார். நம்முடைய பிள்ளைகள் என்ன தவறு பண்ணாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சப்போர்ட் பண்ணுவோமா இல்லையா? இங்க எல்லாமே ஏறத்தாழ எல்லாமே பிள்ளை பெற்றவர்களாக தான் இருக்கிறோம், பிள்ளை வைத்திருக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் என்ன தவறு பண்ணட்டும், நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணாலும் நம்முடைய பிள்ளை தான்.
அதை யாராலும் மாத்த முடியுமா? அல்லேலூயா. யாராலும் மாத்த முடியுமா? ஜோஷுவா என் மகன்னா மாத்த முடியாது. ஏஞ்சல் என் மகன்னா மாத்தவே முடியாது. இந்த உலகத்துல அவர்கள் தான். அவர்கள் என்ன பண்ணாலும் என்னுடைய பிள்ளைகள் தான். அதுல எந்த மாற்று கருத்து இருக்கா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் தான். அவங்க தப்பு பண்ணாலும் உங்களுடைய பிள்ளைகள் தான். தவறே பண்ணல, பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். அப்படி இருந்தாலும் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் தான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தப்பே பண்ணா கூட நம்முடைய பிள்ளைகள் மேல நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்னைக்குமே நம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக வாழணும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக செழித்திருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் நன்றா இருக்கணும் தான் எல்லா பெற்றோர்களும் நினைப்போம். அதைத்தான் பரமபிதா நம்மளே இப்படி நினைக்கும் போது நம்மளை உண்டாக்கின, நம்மையே உண்டாக்கின, நம்முடைய அப்பா அம்மா உருவாக்கின, நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸை உருவாக்கின, நம்முடைய முன்னோர்களை நம்முடைய சந்ததியா நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை சந்ததியை தாண்டி நம்ம வந்தோன்னு தெரில. நமக்கு மிஞ்சி போனா ஒரு 3-4 சந்ததி, அதாவது 3-4 நம்முடைய தாத்தாவை தெரியும், பாட்டியை தெரியும், அடுத்தது அவங்க அப்பா அம்மாவை தெரியும். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்ம தாத்தா பாட்டி கூட தெரியாம வளர்த்துட்டு இருக்கிறாங்க அநேக பேர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படிதானே நடக்குது உலகம். உலகம் போற போக்கு அப்படிதான் இருக்குது. ஆனா நமக்கெல்லாம் எப்படி? நம்முடைய தாத்தா பாட்டியை தெரியும், நம்ம அப்பா அம்மாவை தெரியும். நம்ம அப்பா அம்மாவை தெரியறது மாத்திரம் இல்ல, அவங்க அப்பா அம்மாவை தெரியும். அவங்க தான் தாத்தா பாட்டி. அதுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மாவையும் தெரியும். அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு 4 தலைமுறை வரைக்கும் நமக்கு தெரியும். குறிப்பா எனக்கெல்லாம் தெரியும். எங்க தாத்தாவை தெரியும், எங்க தாத்தாவுக்கு தாத்தாவை தெரியும். அந்த அளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு கேட்டு விசாரிச்சு இவங்க யாரு, இவங்க யாரு, உங்க தாத்தா, உங்க அப்பா யாரு, உங்க அப்பாவுக்கு அப்பா யாருன்னுலாம் எங்க பாட்டிகிட்ட கேட்பேன் நானு. அந்த அதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி. அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் நம்ம ஜெனரேஷன் ஆக மொத்தம் எத்தனை ஜெனரேஷன் தாண்டி நம்மலாம் வந்திருப்போம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் ரட்சிப்பு என்றதான மிகப்பெரிய சால்வையை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அது பெரிய அதாவது உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் உண்டு? ஆமென். தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துறது தான் கணக்கு. அவன் உலகம் முழுவதுமே ஆதாயப்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா நமக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ரட்சிப்பு என்றதான வெளியேற பெற்ற கிருபை ஈந்து நமக்கு காணியாட்சிக்கு புறமா இருந்ததான நம்மை கிருபாசன அண்டையிலே கிட்டி சேர்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார், நீதிமான்களாய் வைத்திருக்கிறார், பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார், ராஜாக்களாய் வைத்திருக்கிறார், ஆசாரிகளாய் வைத்திருக்கிறார், அப்போஸ்தலர்களாக வைத்திருக்கிறார், ஊழியர்களாக வைத்திருக்கிறார், சுவிசேஷர்களாக வைத்திருக்கிறார். இப்படி பல வகையான ஊழியங்கள் செய்ய கர்த்தர் நம்மை அழைத்து வைத்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமென். நாம இதெல்லாம் நமக்கு பெரிய காரியங்கள். ஆகினால நம்முடைய எல்லா நெருக்கத்திலையும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இதுல யாபேசு ஜெபிக்கும் போது அழகா ஜெபித்தாரு. என்ன ஜெபித்தாரு? யாபேஸ் எப்படி ஜெபிச்சார்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். அழகா எல்லாருக்குமே தெரியும். யாபேஸ் எப்படி ஜெபிச்சார்? பிரதர், யாரோ எப்படியோ ஜெபிச்சுட்டு போறாங்க. ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இல்ல எங்களை ஆள விடுங்க அப்படின்றீங்களா? பிரைஸ்லா. அதுதான் மைண்ட் வாய்ஸ் மாதிரி இருக்கு. தீங்கு என்னை தூக்கப்படுத்தாதபடி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லைகளை என் எல்லைகளை பெரிதாக்கி விரிவாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்து உம்முடைய வலதுகரம் என்ன பண்ணும்? என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் அவருடைய எல்லைகளை விரிவாக்குனாரா இல்லையா? ஆமென். தீங்கு துக்கப்படுத்தாதபடி யாபேச பாதுகாத்தாரா இல்லையா? பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, பாதுகாத்தார். இன்றைய காலை வேளையில உங்களுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விசாலத்தில் வைக்க போகிறார், என்னை வைக்க போகிறார், என் குடும்பத்தை வைக்க போகிறார், என் பிள்ளைகளை வைக்க போகிறார், என் தேசத்தை வைக்க போகிறார். நான் ஜெபிக்கிறதான காரியங்களை கர்த்தர் பெரிய விடுதலையும் பெரிய மாற்றத்தையும் நான் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதான எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் என்னை நெருக்கத்திலே நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கு பதில் தருவார்.
என்னுடைய ஜெபம் அவருடைய செவிகளில் ஏறிற்று. அவர் பரலோகத்திலிருந்து என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் நன்றிகளையும் நம்ம ஸ்தோத்திரமும் அல்லேலூயா சொல்லுவோமா? இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, பிரியமான தேவ ஜனங்களே, நான் வேதத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலர்கள் நாம் பார்த்திருக்கிறோம், சிறைச்சாலையில அப்போ பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு பெண் மாத்திரம், சின்ன பொண்ணு மாத்திரம், ரோதைன்ற பெண் மாத்திரம் என்ன சொன்னா? அவர் வெளியில வந்தாரு. அவர் வெளியில வந்தாரு. இவன் எப்படி வெளியில வந்தாருன்னே பேதுருக்கு தெரியல. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சிறைச்சாலையிலிருந்து அவர் வெளியில வந்தது யாருக்கே தெரியலைங்க. பேதுருக்கே தெரியல. அப்படிதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5லிருந்து நீங்க 17 மட்டும் வாசித்து பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரன் கதவுக்கு முன்னு நின்று சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அப்படியே செய்தான். தூதனும் பின் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல், யாருக்கே தெரியல. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளை எல்லாவற்றையும், உங்களுடைய சிறைச்சாலைகள் போல் இருக்கிறதான எல்லா காரியங்களையும், சிறையிருப்பு போல் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த காலை வேளை கட்டுகளை அவிழ்க்கிறார், நுகத்தடிகளை முறிக்கிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் தைரியமா ஒரு அல்லையா சொல்லுமா? அல்லேலூயா. தேவனுடைய கட்டுகளை அறுக்கிறார். என் குடும்பத்திலே கட்டுகள் இருக்குதா? கட்டுகளை அறுக்கிறார். ஊழியத்துக்கு கட்டுகள் இருக்குதா? சத்ருவான நயஞ்சமாய் கட்டி வைத்திருக்கிறதான எல்லா கட்டுகளையும் கர்த்தர் காலை வேளையில அறுக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா காரியம், எல்லா கட்டுகள்னா எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறதான கட்டுகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறதான, பொருளாதாரத்துல தடையா இருக்கிறதான, ஊழியத்திற்கு தடையா இருக்கிறதான எல்லா தடைகளான எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இந்த காலை வேளையில அறுக்கிறார். அந்த கட்டுகள் அறுத்ததே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் நான் ஒரு தரிசனம் காண்கிறதாக, சொப்பனம் காண்றவனா நினைச்சிட்டு இருக்கிறாரு. யாரு? தூங்கிட்டு இருக்கிறவன் தரிசனம் காண்றது போல நினைச்சிட்டு இருந்தாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அவர்கள் முதலாம் காவலரையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இந்த காலை வேளையில இரும்பு கதவுகள்லாம் கர்த்தர் உங்களுக்காக திறக்கவிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிறதான புதையல்களும் ஒளிபிடத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார் இல்ல. இன்னைக்கு இந்த காலை வேளையில எப்படி பேதுருவை வெளியே கொண்டு வந்தாரோ, எப்படி பேதுரு நெருக்கத்தில் இருந்தபோது, எப்படி பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது வெளியே கொண்டு வரப்பட்டாரோ, அதே போல பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையில எல்லா நெருக்கத்தில் இருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா தோல்வியிலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் வெளியிலே கொண்டு வந்து, இது அவர் வீதிக்கு வராருன்னு, அதாவது நெருக்கமான இடத்திலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து கட்டப்பட்ட சங்கிலிகளால், இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த அவர் வெளியில வந்தது மாத்திரமல்ல, அது அவருக்கே தெரியல. அல்லேலூயா. அது சொப்பனம் காண்றது போல இருந்துச்சாம். உடனே அந்த தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, எப்பதான் தெளிவு வருது? பிரியமான தேவஜனங்களே, நம்ம கட்டப்பட்டது விடுதலையாக்கப்பட்டோம் என்ற தெளிவு நம்ம நீங்க கண் மூடி கண் திறக்கிறதுல அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதான் சொன்னாரு அன்னைக்கு 100க்கு அதிபதி சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்கு வர நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் பிழைப்பான். தட்ஸ் மோர் தென் இனஃப்.
ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்ய ஒரு நொடி பொழுது, ஒரு சன பொழுது போதும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அலையா சொல்லுவான். என்னுடைய வாழ்க்கையில எத்தனை ஆண்டு காலமாய் நாம் சிறையிருப்பில் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு அற்புதம் செய்வதற்கு ஒரு செகண்ட் போதும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அலையா சொல்லுமா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஒரு நொடி பொழுது போதும். கர்த்தர் நம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது அததான் சொன்னாரு. நான் சொன்னேன் முதல்ல, ரோதை என்றதான சிறு பெண் மாத்திரம்தான் ஒற்று கேட்க வந்தால், அவன் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினாலே கதவை திறவாமல் உள்ளே ஓடி போய் பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறான்னு சொல்றான். ஆனா அதை யாருமே நம்பல. நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். இந்த காலை வேளையில நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நாம் பெற்றுக்கொண்டோம் என்று உறுதியாய் விசுவாசிக்கும் பொழுது, ஆமென், நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல நெருக்கத்துல நான் கூப்பிட்டேன், விசாலத்துல என்னை வைப்பார் என்று நாம் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, இந்த வசனங்களை ஆணித்தரமாய் பிடித்து உறுதியாய் நம்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, அந்த சிறிய பெண் எப்படி அந்த ரோதை மாத்திரம் அவ கதவை திறக்கல. மத்த எல்லா பெரியவங்க தான் அவங்களுக்காக யார் விடுதலை ஆகணும்னு ஜெபிச்சாங்க. பேதுரு விடுதலையாகி வரணும்னு எல்லாருமே ஜெபித்தார்கள். எல்லாருமே அன்னைக்கெல்லாம் பயந்து இருந்ததான ஒரு சூழ்நிலைமை. அப்படி அவர்கள் எல்லாம் ஜெபித்தது உண்மைதான். எல்லாம் கலங்கி போய் நின்றது எல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு பெரிய, அந்த சின்ன பெண்ணு, ரோதை என்றதான பெண்ணு, அவ சொல்றா, பேதுரு வந்து வெளியில நிக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில கூட நாம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மை விசாலத்தில் வைத்தார் என்று விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. பிரைஸ் லார்டுங்க ஐயா. Praise the Lord, sister. Praise the Lord, sister. விண்ணப்பங்கள் சொல்லுங்க ஐயா. ஊழியர்களுக்காக, சபைக்காக, அது மாத்திரமல்ல சிஸ்டர், பிள்ளைகள் படிப்பதற்காக, என்னுடைய உடல் நலத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். உடல் சரிங்க நலம் ஐயா. இருந்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். சரிங்க. தேங்க்யூங்க ஐயா. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தரே தந்த நல்ல தயவான வார்த்தைகளுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கு நெருக்கம் உண்டான காலத்திலே நெருக்கத்தில்